அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மினி விலாக்ஸோட குயிக் ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஃபிஷ் குழம்பு செய்வோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் வந்து நான் எப்படி வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா கிட்டலாம் கற்றுக்கிட்டேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 விதமான ஒரு ஃபிஷ் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் செய்வாங்க. 3 டைப்ஸ் வந்து செய்வாங்க. ஒன்று வந்து புளி ஊற்றி ஆனோன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அரைச்சி விட்ட மீன் குழம்பு. இது வந்து குயிக்காக ஒரு ஈஸியாக டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் குழம்பு ரெசிபி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2.25 ஸ்பூன் சோம்பு, 2.5 ஸ்பூன் சீரகம், அதில் பெப்பர்கார்ன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், திக்னஸ்க்காக கசகசா ஆட் பண்ணுறேன். சில பேர் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவோம், நாங்கள் வந்து கசகசா வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து மசாலாவே ஆல்ரெடி வந்து வறுத்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து டேரெக்டாக காட்டுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு காட்டுறேன். இதை வந்து நீங்கள் அரைச்சி விட்டுட்டு கூட நம்ம அரைக்கலாம், அது ஒரு டைப். இது வந்து ஒரு டக்குன்னு நம்ம வந்து குயிக்காக ஃபிஷ் குழம்பு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு டைப் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் கடுகு, சோம்பு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கல் உப்பு போட்டுட்டு வதக்கிக்கிறேன். இதில் வந்து 4 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி டேஸ்ட்டுக்காக ஃபிஷ் குழம்புல நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கத்திரிக்காய், 2-3 கத்திரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தான். ஸோ இதில் ஆயிலே இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கலர் வந்து மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் நமக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி இதை எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மல்லித்தூளும் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம மசாலாலையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதுலேயும் நம்ம வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மீன் குழம்புக்கு மல்லித்தூள் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டே. ஸோ இப்போ மூடி போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் புளி கரைசலை வந்து திக்காக வந்து நல்லா கரைச்சிட்டு நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து வாவல் மீன். இது வந்து ஒரு டூப்ளிகேட் வவ்வால் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை 3 கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை மீனோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோன்னா வாசனையாக கமகமன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்டி யூஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நம்ம எடுத்தோன்னா நம்மளோட சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்